ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு முக்கியமான தியரம். இது மீன் வேல்யூ ப்ராப்பர்ட்டியை பேஸ் பண்ண ஒரு தியரம். மீன் வேல்யூ ப்ராப்பர்ட்டி ஃபார் ஹார்மோனிக் ஃபங்க்ஷனை பேஸ் பண்ண ஒரு தியரம். ஸோ ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் u of z which satisfies the condition of the mean value property. இதுதான் condition of the mean value property. இந்த u of z naught is equal to 1 by 2 pi integral of 0 to 2 pi u of z naught plus ri theta d theta. இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் தான் வந்து நெசசரிலி ஹார்மோனிக். கண்டிப்பாக ஒரு ஹார்மோனிக் ஃபங்க்ஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு 5 மார்க் ஆர் 10 மார்க்கில் கேட்பாங்க. ஸோ நம்ம இப்போ வந்து 5 மார்க்கில் எப்படி கேட்பாங்க அண்ட் 10 மார்க்கில் கேட்டால் நம்ம எப்படி ஆன்சர் பண்ணணும்னு பார்க்கலாம். அண்ட் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி மீன் வேல்யூ ப்ராப்பர்ட்டியோட ஃபங்க்ஷன்ஸ் வித் மீன் வேல்யூ ப்ராப்பர்ட்டியை பற்றி நம்ம ஒரு ரீகேப் பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ இதை பற்றி போட்டிருக்கோம், இருந்தாலும் இப்போ ஒரு வாட்டி பார்த்துருவோம். u of zன்றது ரியல் வேல்யூடு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் இன் ரீஜியன். ஒரு ரீஜியனில் u of zன்றது ஒரு ரியல் வேல்யூடு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். இதோடைய வேல்யூஸ் எல்லாமே ரியல் வேல்யூஸாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு மீன் வேல்யூ ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணோம். அந்த எப்போ அப்படின்னா u of z naught is equal to 1 by 2 pi integral of 0 to 2 pi u of z naught plus r e power I theta d theta when the டிஸ்கோடைய ரேடியஸ் ஆரை விட கம்மியாக இருக்கணும். அந்த டிஸ்கோடைய ஃபார்ம் வந்து ஜெட்லேருந்து ஜெட் நாட் வரைக்கும் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு டிஸ்கோடைய கண்டிஷனை வந்து டிஸ்கோடைய கண்டிஷன் இருக்கும்போது அந்த u of z நாட்ன்ற ரியல் வேல்யூ ப்ராப்பர்ட்டி வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். இந்த மீன் வேல்யூ ப்ராப்பர்ட்டி எக்ஸிஸ்ட் ஆகும். இந்த மீன் வேல்யூ ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரியான ஹார்மோனிக் ஃபங்க்ஷனை பற்றி தான் இப்போ நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இது எம்எஸ்சி மேத்தமேட்டிக்ஸில் காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸில் வர ஒரு முக்கியமான கொஷின். கண்டிஷன் need to be satisfied only for small r, sufficiently small r. If u satisfies this equation, so does the difference between u and any harmonic function. ஒருவேளை யூன்ற ஹார்மோனிக் ஃபங்க்ஷன் வந்து இந்த கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் வந்து இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சுன்னா யூ ஹார்மோனிக்காக இருக்கும். அண்ட் யூ மாதிரியே வேறு ஒரு ஈக்குவேஷனும் இது சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா அந்த ஈக்குவேஷனும் அந்த ஃபங்க்ஷனும் ஹார்மோனிக் ஃபங்க்ஷனாக தான் இருக்கணும். ஸோ இப்போ அதனால நம்ம என்ன பண்ணுறோம், சப்போஸ் த டிஸ்க் நம்மக்கிட்ட இருக்கிற டிஸ்க் வந்து ஆரை விட சின்னதாக இருக்கிற ரேடியஸ் ரோன்னு ஒன்று சூஸ் பண்ணுறோம். அந்த ரோவோட லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அந்த டிஸ்க் வந்து இருந்துச்சு அப்படின்னா ஜெட்லேருந்து ஜெட்டுக்கு போகிற டிஸ்க் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ரோவில் இருந்துச்சுன்னா இந்த ரோ வந்து ஆரை விட சின்ன ரேடியஸ் அப்படின்னு சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு டிஸ்கை வச்சு நம்ம ஒரு மீன் வேல்யூ ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு தயாரிக்கிறோம். அந்த மீன் வேல்யூ ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி ஒரு புது ஹார்மோனிக் ஃபங்க்ஷன் உருவாக்குறோம். த ரீஜியன் வேர் u இஸ் டிஃபைன்டு. யூன்ற ஹார்மோனிக் ஃபங்க்ஷன் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் டிஃபைன் ஆகிருக்கிற அதே ரீஜியன்லேருந்து நம்ம வேறு ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஹார்மோனிக் ஃபங்க்ஷன் வந்து தயாரிக்கிறோம். இந்த ஹார்மோனிக் ஃபங்க்ஷனுக்கு எல்லா ஹார்மோனிக் ஃபங்க்ஷனுடைய குணாதிசயங்களும் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம். இந்த ஹார்மோனிக் ஃபங்க்ஷனை எப்படி தயாரிக்கிறோன்னா பாய்சான் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தயாரிக்கிறோம். we can construct a function v of z which is harmonic for z minus z naught less than p and z minus z naught less than p இருக்கும்போது அந்த vன்ற ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸாக இருக்குது அண்ட் ஈக்குவல் டு u of z இருக்குது. u of zக்கு ஈக்குவலாக இருக்குது ஆன் z minus z naught is equal to rho. u of zக்கு u of zம் கண்டினியூஸாக இருக்கும். v of z கண்டினியூஸாக இருந்துச்சுன்னா u of zம் கண்டினியூஸாக இருக்கும். நம்மளுடைய கண்டிஷன் என்ன, டிஸ்க்கு வந்து z minus z naught விட லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுவாக இருக்கணும். லெஸ் தென் ஆர் இருந்துச்சுன்னா அதில் v of z வந்து கண்டினியூஸாக இருக்கும். அண்டு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அந்த z minus z naughtன்ற டிஸ்க்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது u of zல ஹார்மோனிக்காக இருக்கும். ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. இப்போது இதை இன்னும் கிளியராக பார்ப்போம். இப்போது
பாய்சான் ஃபார்முலா வச்சு நம்ம தயாரித்த ஹார்மோனிக் ஃபங்க்ஷன் பேர் v of z. அந்த v of z எப்படி இருக்குது அப்படின்னா 1/2 pi 0 to 2 pi integral of rho square minus z minus z naught the whole square divided by rho e power I theta minus z minus z naught the whole square. இதுலேருந்து இது வரைக்கும் whole square u of z naught plus r e power I theta d theta. நம்ம இந்த v of z எப்படி தயாரிச்சிருக்கோன்னா இதில் வந்து மீன் வேல்யூ ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி தயாரிச்சிருக்கோம். மீன் வேல்யூ ப்ராப்பர்ட்டின்றது இந்த u of z naught plus r I d theta. ஸோ இதை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரியே இந்த ஈக்குவேஷன் இருக்குது இல்லையா. ஸோ இந்த v வந்து ஹார்மோனிக்காக இருந்துச்சுன்னா அதே சமயத்தில் v is harmonic, it satisfies both maximum and minimum principle. இது maximum and minimum principle ரெண்டையுமே satisfy பண்ணுது. as v of z satisfy minimum principle minus v of z satisfies the maximum principle. so v of z என்ற பாசிட்டிவ் v வந்து minimum பிரின்சிபலை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா மைனஸ் v of z மேக்ஸிமம் பிரின்சிபலை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஸோ இது மேக்ஸிமம் பிரின்சிபலையும் மினிமம் பிரின்சிபலையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா u of z மீன் வேல்யூ ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணும். எப்படி அப்படின்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இந்த டிஸ்க் வந்து ரோக்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது மீன் வேல்யூ ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ v of zக்கு ஈக்குவலாக இருக்கும், u of z வந்து v of zக்கு ஈக்குவலாக இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனில் இந்த v of zன்ற இந்த ஈக்குவேஷனில் நம்ம z மைனஸ் z நாட்டுக்கு பதிலாக ரோவை சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தோன்னா நம்மளுக்கு u of z கிடச்சிரும். ஸோ அப்போது v of zம் ரோ of zம் ஈக்குவலாக இருக்கும். அப்போ v of z வந்து மேக்ஸிமம் பிரின்சிபல் வரும்போது மேக்ஸிமம் பிரின்சிபலையும் சாட்டிஸ்ஃபை பண்ணும், மீன் வேல்யூ ப்ராப்பர்ட்டியும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். அப்படின்னா u of z மைனஸ் v of z சாட்டிஸ்ஃபைஸ் த மேக்ஸிமம் பிரின்சிபல் ஆன் த பவுண்ட்ரி ஆஃப் த டிஸ்க். ஒரு ஃபங்க்ஷன் வந்து பவுண்ட்ரியில் ஒரு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா அந்த ஹோல் டிஸ்க்லேயும் அது அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ பவுண்ட்ரி ஆஃப் த டிஸ்கில் வந்து u of z மைனஸ் v of zன்றது மேக்ஸிமம் பிரின்சிபலை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா வெளியேயும் அது சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ இது மேக்ஸிமம் பிரின்சிபல் சாட்டிஸ்ஃபை பண்ணும்போது u வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு v-ஆக இருக்கும். ஸோ v தான் இருக்கிறதுலே பெருசு அப்படின்னா v வந்து ஹார்மோனிக்காக இருந்துச்சுன்னா v-க்குள்ளே இருக்கிற அந்த சின்ன ஃபங்க்ஷனும் ஹார்மோனிக்காக தான் இருக்கும். பெரிய ஹார்மோனிக் ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கிற ஒரு ஃபங்க்ஷன் ஹார்மோனிக்காக தான் இருக்கும். இது மேக்ஸிமம் பிரின்சிபல் படி. சிமிலர்லி அதே மாதிரி மினிமம் பிரின்சிபல் யூஸ் பண்ணும்போது u பெருசு v சின்னது அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் u நம்ம அந்த டிஸ்கோடைய கண்டிஷன் படி ரோவுக்கு பதிலாக z மைனஸ் z நாட் சப்ஸ்டியூட் z மைனஸ் z நாட்டுக்கு பதிலாக ரோவை சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த u of zன்ற ஈக்குவேஷனும் v of zன்ற ஈக்குவேஷனும் சேம் ஆயிரும். ஸோ v வந்து ஹார்மோனிக் அப்படின்னா uவும் ஹார்மோனிக் தான், vயும் uவும் ஒன்று தான் அப்படின்னா u ஹார்மோனிக்காக இருந்துச்சுன்னா vயும் ஹார்மோனிக் தான், v ஹார்மோனிக்காக இருந்துச்சுன்னா uவும் ஹார்மோனிக் தான். ஸோ த ஃபங்க்ஷன் u of z satisfies the mean value property and is necessarily harmonic. இதை இன்னொரு விதமாக எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இன்னொரு விதமாக ப்ரூவ் பண்ணுறதுக்கு u of zன்ற ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறோம். அந்த கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் லேப்லஸ் டெரிவேட்டிவ்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா அந்த கண்டினியூஸ் ஃபங்க்ஷனை நம்ம ஹார்மோனிக்னு சொல்லலாம். ஸோ மீன் வேல்யூ ப்ராப்பர்ட்டி எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணணுமோ அதே மாதிரி லேப்லஸ் ஈக்குவேஷன் ஆன டோ ஸ்கொயர் u டிவைடட் பை டோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டோ ஸ்கொயர் u டிவைடட் பை டோ ஒய் ஸ்கொயர் எக்ஸிஸ்ட் ஆகணும். அண்டு டெல் u வந்து ஈக்குவல் டு 0வாக இருந்துச்சுன்னா லேப்லஸ் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு அர்த்தம். ஸோ எந்த ஒரு ஃபங்க்ஷன் வந்து லேப்லஸ் ஈக்குவேஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணி கண்டினியூஸாகவும் இருக்கும் அந்த ஈக்குவேஷனை நம்ம ஹார்மோனிக் ஈக்குவேஷன் சொல்லுவோம், ஹார்மோனிக் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். இங்கே நம்ம கேபிட்டல் வின்னு ஒரு ஹார்மோனிக் ஃபங்க்ஷன் தயாரிக்கிறோம். சேம் அதே போல் பாய்சான் இன்டெக்ரல் யூஸ் பண்ணி தயாரிக்கிறோம். ஸோ நம்ம முன்னாடி பார்த்த v மாதிரி இங்கேயும் ஒரு v ஒன்று தயாரிக்கிறோம். ஸோ அந்த vக்கும் நம்ம இதே கண்டிஷன் செட் பண்ணுறோம், z மைனஸ் z நாட் லெஸ் தேன் ரோ அப்படின்னு செட் பண்ணுறோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேஷன்ஸ்
டெல் கண்டுபிடிக்கும் போது del v கண்டுபிடிக்கும் போது அதோட வேல்யூ நம்மளுக்கு 0ன்னு கிடைக்கிது. ஸோ v இஸ் ஈக்குவல் டு u. del v இஸ் ஈக்குவல் டு 0னா v மைனஸ் u இஸ் ஈக்குவல் டு 0 ஆயிரும். ஸோ v இஸ் ஈக்குவல் டு uன்னு வந்துடும். ஸோ அப்படி வரும்போது நம்மளுக்கு டிஸ்க் வந்து z minus z0 is equal to ரோவாக இருக்கும். ஸோ z minus z0 is equal to ரோன்னு நம்ம மாற்றும் போது வியும் யூவும் சேம் ஆயிருமா. ஸோ இப்போ கேபிட்டல் V is equal to u minus v plus epsilon x0 minus x minus x0 the whole square. zக்கு பதிலாக x minus x0 the whole squareன்னு எடுத்துக்கிறோம். ஸோ யூவும் வியும் சேமாக இருந்தாலுமே நம்மளுக்கு வந்து பாய்சான் இன்டெக்ரலில் ஒரு எப்சிலான்னு ஒரு 0வை விட கொஞ்சம் பெரிய வேல்யூ அண்ட் 1 விட சின்ன வேல்யூ ஒன்று எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் let us show that v satisfies the maximum principle inside the region z minus z0 is equal to p, and also if v has a maximum inside the region z minus z0 is equal to p, the rule of calculus would be yield dou square v divided by dou x square dou square v divided by dou y square less than or equal to 0 less than or equal to 0, then del v is less than or equal to 0 at that point. So del v is equal to del u minus del v plus 2 epsilon, where 2 epsilon is greater than 0, which is a contradiction. v satisfies the maximum principle. So del v is equal to 0ன்னு நம்மளுக்கு கிடைக்கணும். பட் நீங்கள் வந்து 2 epsilon ஒன்று எக்ஸிஸ்ட் ஆகுது. ஸோ இது வந்து நம்மளுடைய கான்ட்ரடிக்ஷனை உறுதி செய்து நம்மளுடைய கணக்குப்படி வியும் யூவும் ஒன்று தான் இந்த z மைனஸ் z0 இஸ் ஈக்குவல் டு ரோவில் அப்படின்னு இருக்கும். பட் இங்கே வந்து del v வந்து பெருசு, ஒரு 2 epsilon விட 0வை விட கொஞ்சம் பெருசு, 2 epsilon வேல்யூ இருக்குது அப்படின்னு கிடைக்கிது. ஸோ இது வந்து ஒரு கான்ட்ரடிக்ஷன். கண்டிப்பாக del vயோடைய வேல்யூ 0வாக தான் இருக்கணும். ஸோ del vயோடைய வேல்யூ 0வாக இருந்துச்சுன்னா u மைனஸ் v இஸ் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். ஸோ v has a maximum on the boundary, also the boundary is u is equal to u. இங்கே x மைனஸ் x0ன்னு நம்ம எடுத்துக்கிட்ட பாயிண்ட் வந்து ரேடியஸ் ஆஃப் z மைனஸ் z0 which is less than or equal to z minus z0 absolute value is less than or equal to rho. Inside the disk of the z minus z0 less than or equal to rho, v is less than or equal to epsilon rho square. By minimum principle, v is greater than or equal to epsilon rho square. ஸோ மினிமம் பிரின்சிபிளையும் மேக்ஸிமம் பிரின்சிபிளையும் merge பண்ணும்போது v வந்து ஒரு கான்ஸ்டன்ட்டுன்னு நம்மளுக்கு தெரியுது. ஸோ v வந்து ஒரு கான்ஸ்டன்ட்னா அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது அது 0 ஆயிரும். ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 0 ஆயிடுச்சுன்னா del v வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுன்னா del u மைனஸ் del v வந்து u மைனஸ் வின்னு மாறிடும். ஸோ u மைனஸ் v வந்து ஈக்குவல் டு 0ன்னு வந்துடும். ஸோ யூவும் வியும் ஈக்குவல் ஆயிரும். ஸோ v ஹார்மோனிக்காக இருக்கும்போது யூவும் ஹார்மோனிக் தான் அப்படின்னு நம்மளுக்கு ப்ரூவ் ஆயிரும். ஸோ இதுதான் முக்கியமான 5 மார்க் ஆர் 10 மார்க் கொஷின். 5 மார்க்கில் கேட்டாங்கன்னா நம்ம இதோட முடிச்சுக்கலாம். 10 மார்க்கில் கேட்டாங்கன்னா நம்ம இதையும் சேர்த்து எழுத வேண்டியது இருக்கும். இதில் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது மேக்ஸிமம் அண்ட் மினிமம் பிரின்சிபல் அண்ட் டிஸ்க்குக்கு வச்சுருக்க கண்டிஷன்ஸ் அண்ட் v ஆஃப் zட்டை நம்ம எப்படி உருவாக்கணும் அண்ட் v ஆஃப் z மேக்ஸிமம் அண்ட் மினிமம் பிரின்சிபல் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா u ஆஃப் zட்டும் மேக்ஸிமம் அண்ட் மினிமம் பிரின்சிபல் சாட்டிஸ்ஃபை பண்ணும். அதே போல் லேபில் இது மீன் வேல்யூ ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணி அது நெசசரிலி ஹார்மோனிக்காக இருக்கும். அண்ட் லேப்லஸ் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா அதுவும் ஹார்மோனிக்காக இருக்கும். v வந்து லேப்லஸ் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா அதே போல் யூவும் சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு நம்ம இன்னும் 2 இம்பார்ட்டண்ட்டான 5 மார்க்ஸ் அண்ட் 10 மார்க்ஸ் கொஷின்ஸை பார்க்க போகிறோம்.